இப்போ ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணி பேசினா அவன் வந்து யா வாட்ஸ் அப் யா அப்படிதான் பேசுவான். ஏதோ ரேப்பர் மாதிரி தான் பேசுவான் நம்ம கிட்ட. Alright, dude, I want some Gen Z terms. Give me some words, no? Give me some 2-3 words. I'm giving Gen Z slang for what, Joy? I'm Like- going to high school. By the way, you are on speaker. It's Hello, everyone. Hello. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai. தார் வந்து ஒரு சர்தார்ஜி. அவர் வந்து சிக் சர்தார்ஜி. அவர் ப்ராப்பர் பஞ்சாபி. அவர் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறேன், இல்லை எதாவது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், கொஞ்சம் நல்லா ஐ வாண்ட் ஃபீல் குட் அப்படின்னா இவர் கடையில் போயிட்டு லஸ்ஸி குடிப்பேன். சேஸ் பாஜி. இவர் வந்து என் பையன் மாதிரி. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழைய காலம் ஃப்ரெண்ட்ஷிப். இது இப்போ படம் கிட்ட எதாவது வந்துச்சுன்னா, எதாவது தள்ளி போயிடுச்சுன்னா, எதாவது படம் வந்து சரியாக போகலன்னா ஸோ ஒரு டக்குன்னு ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் பார்த்துக்கலாம்டா, எல்லாம் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீங் இன் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார். ஃபேவரட் டிஷ் என்ன? லசூனி சிக்கன் டிக்கா. அவர் பிடிக்காத ஒரு டிஷ் சொல்லுவார். எனிதிங் வெஜிடேரியன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நடுவில் தான் இந்த செக்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். சூப்பர். ஸோ ப்ளீஸ் சரி சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் முன்னாடி நீங்கள் தாகமாக இருக்கீங்கன்றனால அதை ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க. நான் பாலா மோராது பாத்தீங்க ஸ்வாக் பாத்தீங்களா பக்கத்துல? நீங்க வந்து அது குடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்க. குடிச்சிட்டு சொல்றேன் சார், நீங்க மைக்ல சொல்லுங்க. குடிச்சிட்டு சொல்றேன் சார் கண்டிப்பா. சார் வந்து ஒரு சர்தார்ஜி. அவர் வந்து சிக் சர்தார்ஜி. அவர் ப்ராப்பர் பஞ்சாபி. இவரோட ஃபேவரட், என்னோட ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இருக்குது கால் பாங்கரான்னு. ஹி ஓன்ஸ் திஸ் பிளேஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறேன், இல்லை எதாவது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், கொஞ்சம் நல்லா ஐ வாண்ட் ஃபீல் குட் அப்படின்னா இவர் கடையில் போயிட்டு லஸ்ஸி குடிப்பேன். ஸோ அவர் வந்து நம்மளை எப்பயுமே ஹெல்த்தியாக வச்சுருக்காரு. இன்றைக்கி ஜிம்மு கிம்முலாம் நீ பாடி இதெல்லாம் போட்டிருக்கேன்னா அவர் கடையில் சாப்பிட்ற தந்தூரி சிக்கன் தான் இந்த லஸ்ஸி. சூப்பர். சொல்லுங்க, எத்தனை வருஷமா ஜீவா சார் வந்து இருக்காரு உங்களோட கடைக்கு? ஆக்சுவலாக பார்த்தா இவர் வந்து என் பையன் மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 4-5 இயர்ஸ் தான். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழைய காலம் ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ஹார்ட் ஃப்ரெண்ட்ஷிப். It has nothing to do with anything physical, nothing to do with anything. It's just like my son. ஸோ பாஜி வந்து ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் சோல், பயங்கர எனர்ஜி. அண்ட் என் வீட்டு பக்கத்து தெருவில் தான் இருக்கார் இவர். அண்ட் இவரோட ஹோட்டல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாயாஜால் பக்கத்தில் தாண்டினோடனே அங்கே பாங்கரான்னு ஒரு இடத்துல, அங்கே பாங்கரான்னு ஒரு கடை இருக்காங்க. ஸோ கிரேட் ஃபுட், யூ ஷுட் ரியலி ட்ரை இட் அவுட். அண்ட் ஸோ இஸ் மோர் ஆஃப் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அவர் வந்து அதாவது எனக்கு வெனஸ்டே ஃபோன் பண்ணிவிடுவார். அந்த டொனேஷன் கொடுத்துரு, அங்கே சாய்பாபா கோயிலுக்கு போகணும், நீ கரெக்டாக இது பண்ணிவிடு. ஒவ்வொரு தேர்ஸ்டே நான் மேட் ஷுர் தட் நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு போய் பாபாவோட பிளெஸிங்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறது சாரோட பாஜியோட இது. ஸோ ஒருத்தர் வந்து என்றைக்குமே தெரியும்ல, when you turn back your shoulders, like turn and look at your shoulders, ஒரு ஏஞ்சல் மாதிரி லைக் உங்களோட வெல் விஷர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெல் விஷர்ஸ் நம்மளோட பாஜி. That's because he is one of the most beautiful souls I've ever met. Wow. So it comes from the heart. It doesn't come from anything which is a drama or plan, or I just want him to be happy. That's all. Like I want my son to be happy. இவர் சன் வந்து ஹீஸ் இன் லண்டன். அவர் வந்து ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஒரு பெரிய ஐ திங்க் Ernst & Young. Yes. ஸோ Ernst & Youngல வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து அவங்க ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஐ திங்க் மிஸ்ஸஸ் சன் எனக்கு ஒரு ஃபோனை போட்டு அவர் அப்பப்போ ஒரு மெசேஜ், ஆல் பாஜி டைகர் அப்படின்னு தான் சொல்லுவார். அவங்க பாஷையில் ஷேரே அப்படின்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டைகர், ஐ யூ ஃபைன், ஐ யூ ஓகே, ஐ யூ டூயிங் குட், ஆல் குட் பாஜி, எல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ படம் கிட்ட எதாவது வந்துச்சுன்னா, எதாவது தள்ளி போயிடுச்சுன்னா, எதாவது படம் வந்து சரியாக போகலன்னா ஸோ ஒரு டக்குன்னு ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் பார்த்துக்கலாம்டா, எல்லாம் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீங் இன் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார்.
அண்ட் அது அட்வைஸ் மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு ஒரு Pat ஒரு மாதிரி ஒரு பேட் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் when you're down and all that stuff. And அது மட்டும் இல்லாமல் நான் இவர் கூட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ எனக்குலாம் ரொம்ப ஆசை இவர் விடிவி இவங்க எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு இவங்க கூட ஒரு நைட்டு வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக டின்னர் சாப்பிட்ணுன்னு. ஓகே, இப்போ இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜென்சி யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வீட்டில் உங்க பையன் கூட ஐ திங்க் அது ஜென்சி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி It's ஏதாவது all lit and this is my latest drip. என்னடா டேய் என்னென்னமோ கலக்குறீங்களே? பேசுறீங்க. வேற அந்த மாதிரி கத்துக்கிட்டது வேற என்ன ஏதாவது கொஞ்சம் இந்த நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு டேர்ம் சொல்லுங்க, அங்க இருந்து புடிச்சிருவேன் நான். காசிப் Can you spell? That's very British. ஃப்ளெக்ஸ் Flex. அப்புறம் வேற Delulu is the new delusional. Delusion is the new solution. Yeah, it's such a delusional. அதெல்லாம் ஆமா இதெல்லாம் புதுசா இருக்குது இந்த பேர். Buzzin. Buzzin. நமக்கு பாசின் தான் தெரியும். உங்க பையன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாப் இட் டேடி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபோன் பண்ணி பேசினா அவன் வந்து யா வாட்ஸ் அப் யா அப்படிதான் பேசுவான், ஏதோ ராப்பர் மாதிரி தான் பேசுவான் நம்ம கிட்ட. சரி, இப்போ வந்து நான் சில ஜென்சி வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்களா? இப்போ உங்க பையனுக்கு கால் பண்ணி இந்த ஜென்சி வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டு ஆன்சர் சொல்ல முடியுமா? ஐயோ தெரியலையே, அவர் ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுக்கணும்ல. அதான் ஜென்சி அப்படிங்கிறீங்களா? ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்க மாட்டாங்க, அதான் ஜென்சி அப்படி. அப்பா ஃபோன் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஹலோ dude, I want some Gen Z terms, bro. What's the Gen Z terms? No cap na enna? What's no cap? No cap means like for real, like Seriously, okay. You have any other words like that? Because I'm just going inside the show. Salty na enna? Achacho, I pray for you. Don't use it overly oftenly. You come off as older, in fact. Okay. Like be cool. And like use it like once or twice if it feels right. But give me some words, no? Give me some 2-3 words. Salty na enna kellu salty. I'm giving Gen Z slang for what, Joy? I Like- went to high school. No, dude. I'm actually with one high school personality here, so I just want to impress her. What's salty? Salty. Oh, being salty means like you don't know what being salty means. No. Being salty is like being bitter, like they're upset that you're doing better than them or something like that. That's salty. All right. It's basically just a jealousy of sort. Okay. Some other 2-3 words. Finsta na enna Finsta. Other 2-3 words. No cap, salty. Finsta. What's Finsta, bro? Insta, I don't. Even you don't know what's Finsta. Insta, I don't know. That's like do this thing. I am a civilized boy, okay? I don't use. I use proper language. I only use a few slang terms. Okay. By the way, you are on speaker. It's. Hello, everyone. Hello. Hey! Okay, dude. All right. Have dinner. I'll see you soon. Okay, bye. Bye. And you want to say hi to Paji? Hello. Navtej Paji is here. Hi handsome, how are you? I'm fine. How are you? Come over soon. Haven't seen you in the restaurant for a few days. I know. I've been a little busy studying. I have exams next month. Oh. Come over. All the best. 100%. Okay. Bye. Bye, dude. See you. See ya. Yeah. So cute அவரு. எல்லாருக்கும் ஹாய்ல ரசனரு. So என்ன படிக்கிறாரு? Can we just He's know a 9th little standard. about- He's going 10th class போறார் next 2-3 monthsல. Oh. அதான் next month exam இருக்குல்ல. Okay. So it's 9th standard annual exams. Super. So more of ஒரு friend daddy மாதிரி தான் நீங்க, bro daddy மாதிரி தான் இருக்கீங்க. வேற வழி. Super. But anyways, we are not from what நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல இருந்து ஐ திங்க் எனக்கும் எங்க அப்பாவுக்கு வந்து 35 years டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் மோர் தென் ஒன் ஒரு டெக்கேடு, அதாவது லைக் 3 decades கான இது இருக்கு. ஸோ நிச்சயமாக அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும். பட் ஐ திங்க் டுடே இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் வி ஆர் ஆல்சோ இட்ஸ் லைக் வி ஜஸ்ட் மோர் தென் எவால்விங். ஐ திங்க் வி ஆல் லிவ் இன் த சேம் அட்மாஸ்பியர். ஸோ அதனால் ஐ திங்க் வி ஜஸ்ட் பீங் கூல். அண்ட் அது இல்லாமல் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான் பையன், என்னை விட ஹைட்டாக இருக்கிறான். ஸோ தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாலே
தோழன் ஆயிடுறான்ல. ஸோ அதனால் ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் த நண்பன் வைப். சூப்பர் சூப்பர், செம கியூட். எங்களோட பெரிய ஹாய் வந்து அவருக்கு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஜீவா சார் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதனால நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ கொஞ்சம் அவருக்கோட ஃபேவரெட்லாம் டக் டக்குன்னு உங்ககிட்ட கேட்குறேன். அவரோட ஃபேவரட் டிஷ் என்ன? லசூனி சிக்கன் டிக்கா. கரெக்டா? அப்படின்னா என்னன்னு கேளுங்க தமிழில். தமிழில் என்ன சொல்லுங்க? கரெக்ட். அது வந்து சிக்கன் டிக்கா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு கூட தந்தூரில் பண்ண. ஓகே, லசன்னா பூண்டுலாம் கரெக்ட். ஓகே, அவருக்கு பிடிக்காத ஒரு டிஷ், போரிங் டிஷ் அப்படின்னா எது போரிங்னு சொல்லுவேன்? எனிதிங் வெஜிடேரியன். ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, பாவப்பா அந்த வெஜிடேரியன்ஸுங்கிற மாதிரி. யா, எனிதிங் வெஜிடேரியன். ஓகே, Vegetarian is not at all on his list. ஓகே ஓகே. வாட் இஸ் ஹிஸ் கோ டு ஸ்டார்டர்? I told you. அது ஸ்டார்டரா? That's ஓகே a starter. ஓகே. And prawn tikka. ப்ரான் டிக்கா. ஓகே, மெயின் கோர்ஸ்ல அவரோட ஃபேவரட்? Anything chicken with garlic naan வித் கார்லிக் நான். because he doesn't eat mutton. ஓகே I eat mutton. I love mutton. But very rarely because gym போயிட்டு வருவான், so chicken only. And all-time favorite is dessert, kulfi. குல்ஃபி. பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் எடுத்து அதான் இருந்தது. சூப்பர் சொல்லிட்டீங்க. செம. பாஜிக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். சூப்பர், தேங்க்யூ பாஜி. நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்க எல்லாருமே கண்டிப்பா பாங்கரா வரோம், சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம். Most welcome. Thank you very much. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCA Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai.